ரிமூரு டெம்பஸ்டால யூனிவர்சஸை கூட ஸ்வாலோ பண்ண முடியும். பிளீசிபத் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் ஸ்கில்லால் மல்டிபிள் யூனிவர்சஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ரிமூரு எதெல்லாம் கன்சியூம் பண்ணுறானோ அதெல்லாம் அவன் ஸ்டொமக்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதையே தான் எபிலிட்டியாக கூட யூஸ் பண்ண முடியும். அவனோட கன்சியூமுக்கு லிமிட்டே இல்லை. அவனால் எதையும் கன்சியூம் பண்ண முடியும். பிகாஸ் அவன் ஸ்டொமக்கே ஒரு எம்டி வாய்ட் தான். அதில் யூனிவர்ஸ் ஏன் ஈவன் மல்டிவர்ஸை கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்பையும் அது ஃபுல்ஃபில் ஆகாது. ரிமூரு ட்ரூ டிராகன்ஸான வெல்டோரா அண்ட் வெல்கிரைன் ரெண்டு பேத்தையுமே சர்பாஸ் பண்ணிட்டான். வெல்கிரைன் பியாண்ட் டைமென்ஷன் லெவல். டைமென்ஷனா அதை நம்ம யூனிவர்ஸாக வச்சுக்கலாம். ரிமூரு ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸ் டீமன்ஸ் அப்படிங்கிற என்டிட்டியை காட்டிலுமே ஒரு உயர்ந்த என்டிட்டியாக கன்வெர்ட் ஆயிருப்பான். ரிமூருவால் சொர்க்கத்தையே லாக் பண்ணி வைக்க முடியும். இது ஒன்றும் சர்ப்ரைசிங்கான மேட்டர்ல. பிகாஸ் அவன் டீமன் லார்டா மாறும்போதே அந்த ஹெவனே ஷேக் ஆயிருக்கும். ரிமூரு கிட்ட இன்ஃபைனைட் ஆஃப் எனர்ஜி இருக்கு அண்ட் அவன் ஒரு ஆம்னி பிரசன்ட். ரிமூருடைய ஸ்பீடு இரலவென்ட் ஸ்பீட்னா ஒரு கேரக்டரோட ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தான் வரும். பட் டிசியில் இருக்க பிரசன்ஸ் தான் அந்த டைமையும் கிரியேட் பண்ணியிருப்பான், அந்த டிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணியிருப்பான். அதாவது டைமையும் சர்பாஸ் பண்ணனா ஒரு பியாண்ட் கேரக்டர் தான் ரிமூரு. ஸ்லைம் சீரிஸ்ல கிரேட் ஸ்பிரிட்ஸ் தான் எல்லா கான்செப்ட்ஸோடைய உருவமாகவே இருப்பாங்க. கான்செப்ட்னா லைஃப், டெத், ரியாலிட்டி, கேஷுவாலிட்டி, பிளாட், பேட்னு எக்ஸெப்ட். அப்படிப்பட்ட என்டிட்டிஸ் பீயிங்ஸையே சர்பாஸ் பண்ண பீயிங் தான் இப்போ ரிமூரு. ஓகே, அப்படியே நம்ம பவர் ஸ்கேல் பக்கம் வருவோம். வேர்ல்ட் ஆஃப் டென்சூரா. இந்த வேர்ல்டுல தான் இன்ஃபைனைட்டான டைமென்ஷன்ஸ் அண்ட் வேர்ல்ட்ஸ் இருக்கும். ஸ்லைம் சீரிஸ்ல வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டிவர்ஸை குறிக்குது. ஒரு மல்டிவர்ஸ் டு இன்னொரு மல்டிவர்ஸ்க்கு இம்மெசரபிள் கேப் இருக்கும். அந்த கேப் நத்திங்னஸா இருக்கும். அதாவது அந்த வேர்ல்ட் ஆஃப் டென்சூரால இன்ஃபைனைட்டான மல்டிவர்ஸும் இன்ஃபைனைட் இம்மெசரபிள் கேப் ஆஃப் நத்திங்னஸும். ஸோ கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்வர்ஸ். அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ண பீயிங் தான் வெல்டானாவா. ஸோ வெல்டானாவா ஒரு அவுட்டர் வெர்சல் பீயிங். அந்த அவுட்டர் வெர்சல் பீயிங்கை ரிமூரு சர்பாஸ் பண்ணிட்டான். ஸோ ரிமூரு இஸ் ஹை அவுட்டர் வெர்சல் லெவல். வேர்ல்டு, ஸ்பேஸ், கான்செப்ட், டைமென்ஷன், யூனிவர்சல் லா, பிரின்சிபல்னு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ரிமூரு வாய்டில் சர்வை பண்ணிட்டு தான் இருந்தான். கவுண்ட்லெஸ் ஆன இயர்ஸ்க்கு ரிமூரு அந்த வாய்டில் தூங்கிட்டு இருந்திருக்கான். லிட்டரலி ரிமூரு ஒரு ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்ட். அவனுக்கு எல்லாத்தையுமே டீச் பண்றதுக்காகவே ஒரு ஆம்னிசியன்ட் அவன் கூட இருக்கு. ஆல்ரைட் கைஸ், இந்த ஃபீச்சரே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்க.